சினிமால எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தோல்வி வந்ததுக்கு அப்புறம் அவர் வீட்டு சைடு யாருமே போக மாட்டாங்க. போய் பிரயோஜனம் இல்ல, பணம் சம்பாதிக்க தான் இங்க இருக்கார்கள். அதனால அது தப்பும் கிடையாது. காலகாலமா இது நடக்குது, எல்லா பக்கமும் நடக்குது. அப்படிதான் டைரக்டர் மணிரத்னம் கமலோட படத்துக்கு அப்புறம் 2 படம் எடுக்கிறதாக இருந்துச்சு. அதாவது ஒரு புதுமுகங்களை வச்சு அலைப்பா இதே மாதிரி பிச்சு விட்டு எடுக்க போறேன்னு ஒரு சப்ஜெக்டும், இன்னொரு பெரிய ஹீரோக்களை போட்டு புராண கதைக்கு பொன்னியின் செல்வன் எடுத்தெல்லாம் பத்தாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. அவரோட ஐடியா அப்படி இருந்துச்சு. ஆனா இப்ப யாருமே ஒரு பக்கம் போல. 1000 தான் மெட்ராஸ் டாக்கீஸ் தயாரிச்சாலும் கூட இணையறக்கு சில ஆட்கள்லாம் வேணும்ல அவருக்கு. அப்படி யாருமே போலையாட்டுக்கு ஒரு தடுமாற்றத்துல மனுஷன் இருந்தார். அதுக்கடுத்து ஆஃபீஸையே காலி பண்ணி எல்லா படங்களையும் கைவிட்டுட்டு எடுத்தவரையும் போதும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் லைக்கா அப்படி ஒதுங்கி நின்ன காலகட்டம். ஆனா தலைவன் தலைவியோட ஓட்டம் அவர்களை மீண்டும் இழுத்துட்டு வருது. அதே டீமை வச்சு பாண்டியராஜை வச்சு விஜய் சேதுபதியை வச்சு படம் எடுக்கிறதுக்கு அவர்கள் தயாராகிட்டார்கள். இதுக்கு நடுவுல விஜய் சேதுபதிக்குன்னு ஒரு கதையை பண்ணி மணிரத்னமும் தயாராகிட்டார். விஜய் சேதுபதி அப்படிங்கிறது ஓடும் ஓடுற குதிரை அப்படின்னு லைக்கா நம்புது. லைக்கா நம்பி மணிரத்னம் படத்தை உள்ள எடுத்து போடுறார்கள். இப்ப 2 படம் பண்ண போறார்கள். பாண்டியராஜை பொறுத்தவரையும் பட்ஜெட்ல பண்ணி தந்துடுவார். அவரே கொஞ்சம் கூட தான் கேட்கிறாரு, இருந்தாலும் பண்ணி தந்துடுவார்னு வச்சுக்குவோம். ஆனா இவர்கிட்ட படம் பண்ணனால்தான் கமலஹாசன் ரஜினி வீட்டுல நின்று கூட்டிட்டு வந்து கடைசியில சுந்தர்சி கிட்ட நின்று இன்னவரை பஞ்சாயத்தாவே ஓடிக்கிட்டு இருக்கு. ராஜ்கமல் இன்டர்நேஷனல் எப்பயுமே ஒரு பிரச்சனைக்குரிய நிறுவனம் தான். ஏன் அப்படின்னா எடுக்கிற படம் பூரா ஃபிளாப்பு, அதுல இருந்து மீண்டு வருவார்கள். ஆனா இந்த தடவை இடியாப்ப சிக்கல் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிற காரணம் மணிரத்னத்தோட ஆக்ஷன் தான். இல்ல அவர் எம்புட்டு பெரிய டைரக்டர், வன்மத்தில் கக்காத அப்படின்னு சொல்லக்கூடாது. நடந்ததை தான் சொல்றேன். மனுஷன் பெரிய ஆள் தான். ஹிட்டும் கொடுப்பாரு, ஃப்ளாப்பும் கொடுப்பாருங்கிறது சினிமா அறிஞ்ச உண்மை. நம்பிக்கை இல்லாட்டி 7th சேனல் நாராயணன் சாரை கேட்டு பாருங்க. இருந்தாலும் இந்த வரலாற்றெல்லாம் மறந்துட்டு லைக்கா விஜய் சேதுபதி ராசியை நம்பியே இறங்குறார்கள். ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் சினிமா தரம் பூராமே பேசுறார்கள். ஏன்னா லைக்கா போன்ற ஒரு பெரிய நிறுவனம்லாம் நஷ்டமாய் எக்ஸிட் ஆகிறது தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. இந்த கூட்டணி வெற்றி அடைய தமிழ் சினிமாவில் எல்லாரும் வாழ்த்துறார்கள். ஆனால் லைக்காவுக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி தான். எப்படி பார்த்தாலும் மணிரத்னம் அவர்கள் பட்ஜெட் பெருசாக தான் போடுவார். அவரே கமலஹாசனோட இணைந்து பண்ண படத்தை 6 மணி நேரம் எடுத்து வச்சு தான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த அளவு எடுத்து வைக்கிற ஆட்களாக மாறிட்டார்கள் எல்லாருமே. இவரும் மாறிட்டார். அப்ப அடுத்த படத்துல மட்டும் என்ன செய்யப்படுறாரு? இதே தான் செய்வாரு. லைக்கா பார்த்து கொஞ்சம் முடிவு எடுத்திருக்கலாம், பாண்டியராஜ் படத்தோட நிறுத்தி இருக்கலாம்னு ஒரு பேச்சு ஓடுது.